சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா மேல இதையும் டிவைட் பண்ணணும். இப்போ மேல பாருங்க காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் காமன் இருக்கு. இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்துக்கலாம் மேல. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4ல எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா மீதி எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்கிறது ஒய் ஸ்கொயர் மட்டும் தான். டிவைடட் பை போட்டுங்க. டிவைடட் பை கீழே அதே மாதிரி பாருங்க. இங்க ஒய் பவர் 4 இருக்கு, இங்க ஒய் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஒய் ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். அப்போ ஒய் ஸ்கொயர் வெளியே எடுத்தீங்கன்னா இங்க ஒய் பவர் 4ல ஒய் ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஒய் ஸ்கொயர் வரும். மைனஸ் இந்த ஒய் ஸ்கொயர் எடுத்தாச்சு, மீதி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எழுதிங்க. ஓகேங்களா? இங்க டிவைடுங்குது. இப்போ இதை டிவைட் பண்ணும். டிவைடு போல நம்ம என்ன பண்றோம்? மல்டிபிள் எழுதி இது என்ன பண்றோம்? ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறோம். தலைகளை திருப்பிக்கிறோம். சரிங்களா? டிவைடை மல்டிபிள் பண்ணி இதை தலைகளை திருப்புறோம். அப்போ என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, இங்க மேல இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம். இந்த ஒய் ஸ்கொயரையும் இந்த ஒய் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? மீதி இங்க மேல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது வகுத்தல். கீழே ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எழுதலாம். அப்படி எழுதும்போது சைன் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதாவது ஏ மைனஸ் பிங்கிறது இதை நம்ம பி மைனஸ் ஏன்னு எழுதணும்னா வெளியே ஒரு மைனஸ் வரும். பி மைனஸ் ஏன்னு எழுதணும்னா வெளியே மைனஸ் வரும். இப்படி உள்ள பெருக்கி பாருங்க. மைனஸ் பி பிளஸ் ஏன்னு வரும். சரிங்களா? அதாவது மைனஸ் பி பிளஸ் ஏ. ஓகேங்களா? சரி, இப்போ இதை அப்படியே திருப்பி எழுதுங்க. ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. திருப்பிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எழுதுறீங்க, ஒரு மைனஸ் போட்டு ஒய் ஸ்கொயர் பின்னாடி எழுதுறீங்க. அப்படியே இடமாத்தி எழுதும் போது வெளியே என்ன வரும்? ஒரு மைனஸ் வரும். ஓகேங்களா? ஏன் இப்படி திருப்பி எழுதுறோம்? ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றதுக்காக. பாருங்க, மேலே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. ஓகேங்களா? மீதி மேலே என்ன ஆகுது? ஒரு முறை, இங்கே ஒரு முறை. ஓகே, மேலே 1, இங்கே என்ன ஆகுது? -1 சரிங்களா? அப்போ என்ன ஆன்சரு? -1 மட்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா? எங்க இருக்கு பாருங்க, சி ஆன்சர். சரிங்களா?